விஜய் தலைமையிலான தாவேக அரசு தன்னோட முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் அதே டெய்லர் அதே வாடகை அப்படிங்கிற கணக்குல எங்களோட பழைய திட்டங்களை எல்லாத்துக்கும் பெயரை மாத்தி புது திட்டம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு காப்பி பேஸ்ட் திட்டம், இது ஒரு ரீமேக் திட்டம், சொல்ல போனா இது ஒரு ஸ்டிக்கர் திட்டம் அப்படி சொல்லிட்டு திமுக அதிமுக தொடங்கி எல்லா எதிர்கட்சியும் இதை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் கலாச்சாரம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்குல்ல, இது எப்ப தொடங்குச்சு, எந்தெந்த கட்சிகள்லாம் இதே மாதிரி பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ஆட்சியில அப்படிங்கிற கதைய கம்பி கட்டுற கதை மாதிரி இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற கதையை வரலாற்றுல இருந்தே பார்ப்போம். பேர் வச்சியே சோறு வச்சியா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற திட்டம் எம்ஜிஆர் காலத்திலேருந்து கருணாநிதி, ஜெயலலிதா, மு.க. ஸ்டாலின், இப்போ விஜய் வரைக்குமே விதிவிலக்கு இல்ல, எல்லாருமே இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. முதல்ல 1956 பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராரு ஸ்கூல்ல. இதே திட்டத்தை தான் 1982 முதலமைச்சரா வர எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அப்படிங்கிற பேர்ல ரீமேக் பண்ணி கொண்டு வந்தாரு. ஆக்சுவலி மதிய உணவு திட்டமா இருக்கிற வரைக்கும் அதுல கோதுமை கஞ்சி மத்ததை எது வேணாலும் கொடுப்பாங்க. ஆனா சத்துணவு திட்டமா பேர் மாத்தும் போது நம்ம வீட்டுல எப்படி சாப்பாடு போறாங்களோ அதே மாதிரி சத்தான பொருட்கள்லாம் சேர்த்து அரிசி சோறு குழம்பு அப்படின்னு வச்சு சத்துணவு திட்டமா கொண்டு வந்தாரு எம்ஜிஆர். எம்ஜிஆர் காமராஜர் திட்டத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி அதுல நிறைய மாற்றங்களை செஞ்சு அதை செழுமைப்படுத்த வேலையை தான் செஞ்சாரு. ஆனா அதுக்கு அடுத்தடுத்து வந்த நம்ம ஆட்சியாளர்கள் பண்ண கூத்து இருக்கே, நீ திட்டத்தை போட்டு பேர் வாங்கிட்டு போயிட்டா அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்குன்னு பேரை மாத்தின கதைகள் நிறையவே இருக்கு. முதல்ல திமுகவோட திட்டங்களுக்கு அதிமுக அடிச்ச ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? அதாவது கலைஞர் கருணாநிதி ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு ஜெயலலிதா எப்படி எப்படிலாம் பேர் மாத்தினாங்க, ஸ்டிக்கர் ஓட்டினாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பகுதியில பார்க்கலாம். 1997 கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்துல கிராமப்புற வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் நமக்கு நாமே திட்டம். இத 2001 முதலமைச்சரா பதவியேற்ற ஜெயலலிதா அவர்கள் கிராமப்புற தன்னிறைவு திட்டமா பெயர் மாற்றம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2006 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சியில கலைஞர் கொண்டு வந்த நிறைய திட்டங்களை 2011 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா பெயர் மாற்றம் செஞ்சாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை சூரிய மின்தகடுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டமா மாத்தினாங்க. அதே மாதிரி கலைஞர் காப்பீடு திட்டத்தை அம்மா மருத்துவ காப்பீடு திட்டமா பெயர் மாற்றம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை தாய் திட்டமா பெயர் மாற்றம் பண்ணாங்க. இதெல்லாம் ஜெயலலிதா பெயர் மாற்றம் பண்றது இருக்கட்டும், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அம்மா அழைப்பு மையமா இருந்த திட்டத்தை முதலமைச்சர் உதவி மையமா மாத்தினாரு யாரு? நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். அடுத்து அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயலலிதாவால கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கெல்லாம் ஸ்டாலின் எப்படி ஸ்டிக்கர் ஒட்டி பெயர் மாற்றம் பண்ணாரு அப்படிங்கறத பார்க்கலாம். அதிமுக ஆட்சி காலத்துல அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறுவதற்காக ஜெயலலிதா கொண்டு வந்த விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை 2021 ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அவர்கள் உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற திட்டமா பெயர் மாற்றம் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டினாரு. இதுவும் 5 வருஷமா லேப்டாப் தராம கடைசியில எலெக்ஷன் வரும்போது 2026 தான் உலகம் உங்கள் கையிலுங்கிற பேர்ல இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்றாரு. ஜெயலலிதாவால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், குறிப்பா அம்மானு ஆரம்பிக்கிற எல்லா திட்டங்களோட பெயரும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி காலத்துல பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, அதாவது ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. அம்மா உணவகங்கிற ஒரு திட்டத்தை தவிர மீதி எல்லா திட்டமும் பெயர் மாற்றம் செஞ்சாங்க. சில திட்டங்களை நிறுத்தவும் செஞ்சாங்க. மக்கள் குறைதீர்க்கும் திட்டமா அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அம்மா திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதே மாதிரி அம்மா ஆரோக்கிய திட்டம் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டமா பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அம்மா சிமெண்ட் மடிமை சிமெண்டா மாறிச்சு. அம்மா மினி கிளினிக்கு மாற்றா மக்களை தேடி மருத்துவம் கொண்டு வரப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம அம்மா குடிநீர் நிறுத்தப்பட்டுச்சு, அம்மா உப்பு அதுவும் நிறுத்தப்பட்டுச்சு. இது ஏன் அம்மா உணவகத்துக்கே பெயர் மாற்றம் செஞ்சு, அதாவது அம்மா உணவகத்துக்கு மாற்றா கலைஞர் உணவகங்கள் கொண்டு வரதுக்கும் சட்டமன்றத்திலே அறிவிச்சாங்க. ஆனா நிறைய எதிர்ப்புகள் கிளம்பினோனையும் அந்த திட்டத்தை கைவிட்டாங்க. இப்படி அதிமுக திமுகவோட ஸ்டிக்கர் ஓட்டுற கலாச்சாரத்துல ஐக்கியமாய்க்கிற இப்ப தாவேக அரசும் இதே பார்முலாவை பின்பற்றி தான் திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கும் வெற்றி வெற்றி வெற்றின்னு சேர்த்து புது பெயராக்கி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. கடந்த திமுக ஆட்சி காலத்துல ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்களுக்கு இப்போ தாவேக ஆட்சியில விஜய் என்னென்ன பேர்லாம் பெயர் மாற்றம் செஞ்சு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாமா? முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமா பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அடுத்து வயசானவங்க, முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் கொண்டு வந்த திட்டமான தாய்மானவர் திட்டத்தை தாய்மானவர் திட்டம்னு பேரை தூக்கிட்டு பொதுவா பொது விநியோகம் வீடு தேடி கொண்டு வர பொது விநியோக திட்டம் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா பேர் இன்னும் யோசிக்கல போல இருக்கு, அதனால லென்த்தாவே அப்படியே வச்சுட்டாங்க பேரை மட்டும் தூக்கிட்டு.
அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தை வந்து கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி, அதாவது ஒரு ஹெல்மெட்டும் ஒரு வாட்டர் கேனும் கூடுதலா கொடுத்து நவீன மிதிவண்டி வழங்கும் திட்டமா வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடத்துற 100 நாள் வேலை திட்டம் இருக்கு பாத்தீங்களா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படின்னு வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டம்னு இருக்கும். அந்த திட்டத்தை வந்து 100 நாள் 150 நாளா மாத்தி விபிஜி ராம்ஜி துணை திட்டமா மாத்தினாங்க. சோ இந்த திட்டத்தை வெற்றி 180 அப்படின்னு சொல்லி இவங்க அதையே வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இதுல இந்த வீடு தான் பாடாப்படுது. முதல்ல வந்து கலைஞர் வீடு வழங்கும் திட்டமா இருந்துச்சா, அதுக்கப்புறம் சூரிய மின்தகடுடன் கூடிய பசுமை வீடு வழங்கும் திட்டமா இருந்துச்சா, அதுக்கப்புறம் திருப்பியும் இப்ப கலைஞர் கனவு இல்லம் திட்டமா வந்து கொண்டு வந்தாங்க போன ஸ்டாலின் பீரியட்ல. அதை இப்ப திருப்பி வெற்றி வீடு வழங்கும் திட்டமா இப்போ தாவேக அரசுல மாத்திட்டாங்க. பாவண்டா அந்த வீடு. நீங்க என்னதான் அரசியலுக்காக விதவிதமா பேரு வச்சாலும் பேரு மாத்தினாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் இது கவர்மெண்ட் வீடு, இது கவர்மெண்ட் சைக்கிள், இது கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப், அவ்வளவுதான். அம்பட்டுதான். இந்த பெயர் மாற்றத்தினால அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை, அவ்வளவுதான்.